நம்ம ஜீவா டுடேவை தாக்கியிருக்காரு. என்னன்னா அந்த விவாதங்கள்ல பத்திரிகையாளர்னு போய் உட்காந்துக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு மண்டை மேல உள்ள கொண்டே மறக்காம நீங்களாம் எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் விஜயை எதிர்த்து கடுமையா இது பண்ணி இவர் பாரதிய ஜனதாவின் நபராகவும் பாஜக இங்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு. ஏடிஎம்கேவின் இடத்தை இவர் அழிச்சிட்டு இவரை கொண்டு வர பிஜேபி முயற்சிக்குதுன்னு தொடக்க காலத்துல சொல்றது ஜீவா டுடே. என்னைய மாதிரி நம்ம ஜீவா டுடே மாதிரி சில ஊடகங்களை தாக்கி இன்னைக்கு பேசியிருக்காரு. ஜீவா டுடேவை கடுமையா தாக்கியிருக்காருங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. அதனால ஒன்றும் இல்லை, நம்ம வைக்கிற எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டார். இப்போ நான் தொடர்ச்சியா டிவியில் இன்னைக்கு போறேன், இன்னைக்கு சன் நியூஸ் போவேன், நாளைக்கு நியூஸ் 18 போவேன்ல, போய் அந்த விவாதங்கள் எல்லாத்தையும் கேட்கறது, புதிய தலைமுறையில் ஜீவா பேசுனது, நியூஸ் 18 பேசுனது எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு அடுத்து கோயம்புத்தூர்லயோ திருநெல்வேலியோ மீட்டிங் போடும்போது நீங்க என்னை பத்தி இப்படிலாம் சொல்றீங்க, நடிகர்னு சொல்றீங்க, நான் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்றீங்க, சொல்லிட்டு தான் இருக்கும். அதுக்கு பதில் வராது, சும்மா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாரு. அடுத்து காசு உங்ககிட்ட இருக்கிறது காசு, என்கிட்ட இருக்கிறது மாசு, திருப்பி திருப்பி போக்கிரி டயலாக் தான். மக்களுக்கான பிரச்சனை குறித்து எதுவுமே பேசுறது கிடையாது. இதை சொன்னோம்னா என்ன சினிமாக்காரன்னு சொல்றீங்க, சினிமா டயலாக், இது டயலாக் தானே. ஐயா விஜய் அவர்களே, உங்ககிட்ட காசு இல்லாமலையா நீங்க தனி விமானத்துல வரீங்க, இவ்வளவு பெரிய மாநாடு இதெல்லாம் கூட்டுறதுக்கு எங்க இருந்து காசு வருது? புதுசா வரவுகளுக்கெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களா, அவங்க கொடுக்குறாங்களா? எப்படி பாஸ் ஐடி ரைடு இதெல்லாம் உங்களுக்கு வராமல் போகுது? அப்படிலாம் வந்தாலும் உடனே அது ஃபைனல் ஆயிடுது, எதுவும் பிரச்சனை இல்லாமல் போகுது. உங்ககிட்ட ஏதோ காசே இல்லாமல் பேசுறீங்க. ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறதா வெளியே சொல்றாங்க. நீங்க காசு இல்லாதவரா? படத்துக்கு இயல்பா ரசிகர் கூட்டத்தில் படம் ஓடுனது ரஜினிகாந்த் காலம், கமலஹாசன் காலம். படம் சின்ன தம்பி பார்த்துட்டு ஓட்டினா, உங்களை மாதிரி பிஆர்ஓ வச்சு படத்தை ஓட்டலை. சின்ன தம்பி, எஜமான், நாட்டாமை, பாட்ஷா, படையப்பாலாம் எந்த பிஆர்ஓவும் இல்லை. அன்னைக்கெல்லாம் டிவி நீங்க ஒரு செல்வகுமாரா ஒரு 4-5 பேரை நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க, ஒரு 5-6 பேர் பிஆர்ஓ வேலை பார்க்கறதுக்கு மட்டுமே. இந்த படம் நல்லா இருக்குங்கிறது, படம் ஓடலைன்னா கூட ஹவுஸ்ஃபுல்னு போட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரி நீங்க நிறைய வேலை பார்த்துருக்கீங்கன்னு தொடர்ச்சியா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இயல்பா உங்களுக்கு ரசிகர்கள் சேரல. ரசிகர்கள் எல்லோரையும் நீங்க உருவாக்குறது, பிம்பம் உருவாக்குறது, இவர் தான் அடுத்த ரஜினி, இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு உங்க அப்பா படத்துல பாட்டு, இவன் பார்த்தா சின்ன ரஜினி தான் பாட்டு எழுத வைக்கிறது, இப்படி பிஆர்ஓ வேலை பார்த்து நீங்க வந்தீங்க. ரஜினி அப்படி வளரல.